வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 2/5/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 5:57, கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 3:16 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 6:40 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று அதிகாலை 5:56 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று மாலை 6:40 வரை ஹனுஷம், பின்பு கேட்டை. மேஷராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தடைகள் விலகும். வியாபாரத்தில் அனுகூலமான நிலை ஏற்படும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். ஆதாயங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி நினைத்தது நிறைவேறும். பரணி அனுகூலங்கள் ஏற்படும். கிருத்திகை வளமான நாள். ரிஷபராசி நேயர்களே, வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நுணுக்கங்களையும் கற்றுக்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள். பேச்சு திறமையால் லாபங்கள் கிடைக்கும். ஆர்வமான நிலையும் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோஹிணி நெருக்கம் உண்டாகும். மிருகசிரீஷம் அனுகூலங்கள் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. புதுவிதமான அனுபவங்கள் அதிகமாகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை பேச்சுக்களை குறைக்கவும். புனர்பூசம் நிம்மதி கிடைக்கும். கடகராசி நேயர்களே, தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். மற்ற ஊழியர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பூசம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். ஆயில்யம் பேச்சுக்களை குறைக்கவும். சிம்மராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். ஒத்துழைப்பான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மேல் அதிகாரிகளிடம் அந்யோன்யம் அதிகமாகும். ஒத்துழைப்புகளும் கூடும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் ஒத்துழைப்புகள் கூடும். பூரம் நினைத்தது நிறைவேறும். உத்திரம் மேன்மைகள் ஏற்படும். கன்னிராசி நேயர்களே, பணியில் குழப்பங்கள் விலகும். வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பண பரிவர்த்தனைகளில் முன்னேற்றம் ஏற்படும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் குழப்பங்கள் தீரும். ஹஸ்தம் கௌரவங்கள் மேலோங்கும். சித்திரை முன்னேற்றம் ஏற்படும். துலாம் ராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். பண பரிவர்த்தனைகளில் யோசித்து செயல்படவும். புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பொருள் வரவுகள் கூடும். பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. தடைகள் விலகும். புகழும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை ஆர்வம் ஏற்படும். சுவாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். விருச்சிகராசி நேயர்களே, பொருள் வரவுகள் கூடும். அலைச்சல்கள் அதிகமாகும். புதுவிதமான மாற்றங்கள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உதவிகள் கிடைக்கும். எதிலும் நிதானம் தேவை. பொருள் வரவுகளில் சாதகமான நிலை ஏற்படும். செலவுகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விசாகம் அலைச்சல்கள் கூடும். ஹனுஷம் கௌரவங்கள் மேலோங்கும். கேட்டை தடைகள் விலகும். தனுசு ராசி நேயர்களே, உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதிற்கு நிம்மதி உண்டாகும். சொந்த பந்தங்களின் மூலம் நெருக்கம் ஏற்படும். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். புதுவிதமான முயற்சிகளில் லாபங்கள் கிடைக்கும். தேகநலன் சீராகும்.
அலைச்சல்களினால் முன்னேற்றங்களும் கூடும். பக்தியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் ஆதரவுகள் கூடும். பூராடம் தேக்கநிலை நீங்கும். உத்திராடம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். மகர ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் நிதானம் தேவை. மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் முன்னேற்றம் ஏற்படும். திருவோணம் உதவிகள் கிடைக்கும். அவிட்டம் கவலைகள் தீரும். கும்பராசி நேயர்களே, வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். நட்புகள் விலகும். புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பொருளாதாரத்தில் வளமான நிலை ஏற்படும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் அலைச்சல்கள் கூடும். சதயம் வளமான நாள். புரட்டாதி உதவிகள் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். தேகநலன் சீராகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். தன்னம்பிக்கை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புரட்டாதி வளமான நாள். உத்திரட்டாதி சிக்கல்கள் தீரும். ரேவதி ஆதரவுகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.